மேஷம், மன நிம்மதி உண்டாகும். டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேஷம் ராசிக்கான ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பார்த்தினா 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுதா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். மேஷ ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன் பாத்தீங்கன்னா 6வது இடத்துல செவ்வாய் இருக்கு. ஓகேவா? இப்போ வேதிக் அஸ்ட்ராலஜில 6, 8, 12 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமா சொல்லப்பட்டிருக்கு. 6வது இடம் வந்து கடன், நோய், எதிரி மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். 6வது இடம் வந்து கெடணும். ஒரு பாவ கிரகம் தனிச்சு 6வது இடத்துல இருக்கிறது நல்லது. ஓகேவா? இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் 6வது இடத்துல மறையுது. ஸோ 6வது இடம் கெடுறதுனால கடன், நோய், எதிரி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாசம் அமையும். ராகு கேது உங்க ராசிக்கு, ராகு 11வது இடத்துலயும் 5வது இடத்துல கேதுவும் இருக்கு. கேது வந்து பெரிய இம்பாக்ட் எதுவும் உங்களுக்கு பண்ணாது. 11ல இருக்கக்கூடிய அந்த ராகு பாத்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர வழியில சில மன கஷ்டங்களை கொடுக்கும். ராகு பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த 1 வருஷம் கொஞ்சம் இப்படி போகும். இந்த ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா 2 சுபகிரகம் குருவும் சுக்கிரனும் உங்க ராசிக்கு 3வது இடத்துக்கு வருது. 3வது இடம் பாத்தீங்கன்னா புகழ், கீர்த்தி, இளைய சகோதரன், முயற்சி, உதவி இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். சோ உங்களுக்கு இந்த ஸ்தானத்துல 2 சுபகிரகங்கள் இருக்கனால அந்த 2 சுபகிரகங்களும் அந்த இடத்தை வளர்க்கும். சோ புகழ், கீர்த்தி, இளைய சகோதர விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணா அந்த முயற்சியில வந்து வெற்றி கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் நீங்க எதிர்பார்க்கலாம். சுக்ரன் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ராசிக்கு டிரான்சிட் ஆகி போயிடும். உங்க ராசிக்கு அது 4வது இடம். சுக்ரன் வந்து வீடு, வாகனம், கல்வி, தாய் இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு போகுது. முக்கியமா வீடு வாகனத்துக்கான காரக கிரகம் சுக்ரன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த லைசன்ஸ் சம்பந்தமான விஷயம், கார்ல இருந்த பிரச்சனைகள், வாகனம், வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விலகி இப்போ இந்த டைம் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபிளாவே நடக்கும். அதுக்கு சப்போர்ட்டிவா பாத்தீங்கன்னா சூரியன், அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி மேஷராசிக்கு சூரியன் 5வது இடத்துல ஆட்சியாக போறாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாவே கிடைக்கும். அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி வந்து ஆட்சியா இருக்கனால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அதெல்லாம் கூட இந்த மாசம் நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ மேஷராசிக்கு 7ரை சனி போயிட்டு இருக்கு, பழைய வீடியோல அப்படி சொன்னீங்க, இப்ப இப்படி சொல்றீங்க, எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்காதீங்க. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான ராசி பலன் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு 7ரை சனி நடந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ரை சனி வந்து ஜென்ம சனி கொடுக்குற அளவுக்கு தொல்லைகள் தராது. ஜென்ம சனின்னா உங்களுடைய ராசி மேலேயே சனி போகக்கூடிய அந்த டியூரேஷன். இப்போ நடக்கிறது வந்து 7ரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுதான். ஆனாலும் இந்த ஆகஸ்ட் மாசம் நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன்களே நீங்க எதிர்பார்க்கலாம். மேஷராசிக்கு குருவுடைய பார்வை 7, 9வது இடத்துல படுது இல்லையா? குருவை பத்தி நான் இப்ப பேசியே ஆகணும். ஏன்னா குருவுடைய பார்வை இந்த ஆகஸ்ட் மாசம் மட்டும் கிடையாது. நீங்க ராசி பலனை வந்து கொஞ்சம் ஒரு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வருஷம் ஃபுல்லா ஒரு கிரகம் இருக்கும், இந்த மாசத்துக்கு மட்டும் பயிற்சியாய் ஒரு கிரகம் வரும். வருஷம் ஃபுல்லா இருக்கக்கூடிய கிரகம் அதோடைய வேலையை கண்டிப்பா அந்த வருஷம் ஃபுல்லா செய்யும். குரு வந்து இன்னொரு டிரான்சிட் ஆறதுக்கு 1 வருஷம் இருக்கு. குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு 7, 9வது இடத்துல விழுகுது. ஓகேவா? அப்போ நண்பர்கள் வழியில உங்களுக்கு ஆதாயம், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குருவுடைய பார்வை த்ரோட் திஸ் இயர் உங்களுக்கு 9வது இடத்துல விழுகுது இல்லையா? 9வது இடம் வந்து சுபத்தன்மை ஆகுறனால உங்களுக்கு பண வரவு ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கும். இருந்தா கூட 12ல இருக்கக்கூடிய அந்த சனி வந்து அதை விரயம் பண்ண வைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பக்கம் வரும், இன்னொரு பக்கம் போகும். சோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயே தான் இப்ப இருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 4வது இடத்துல வரக்கூடியது ஒரு ஸ்பெஷலான விஷயம். உங்களுக்கு வாகன லாபம், வீடு லாபம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஓவராலா மேஷ ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் ரொம்பவே நல்ல மாசமாவே இருக்கு. 7ரை சனி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் ஜென்ம சனி போகல இல்லையா? ஜென்ம சனி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பார்ட். 7ரை சனிக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சென்டர் பகுதி, உங்க ராசி மேல போகக்கூடிய அந்த டியூரேஷன், அதுதான் ஜென்ம சனி. அதுதான் உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கும். இந்த 7ரை சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கான சில லெசன்ஸை கத்துக் கொடுக்கும், உங்களை அப்படியே ஷேப் பண்ணும். அதுதான். ஓகேவா? இந்த இப்ப நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் வந்து நீங்க பாசிட்டிவா அக்செப்ட் பண்ணிட்டே இருந்துக்கோங்க. உங்களுக்கான அந்த ஜென்ம சனி டியூரேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணி வர ட்ரை பண்ணுங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. 2027
2027 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஜென்ம சனியா அது மாறும். ஓகே, ஓவராலா மேஷ ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. ராசி பலன் அப்படின்னா வெறும் 40% மட்டும்தான் நீங்க இதை எடுத்துக்க முடியும். உங்களை மாதிரி மேஷராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா, எல்லாருக்கும் இது மேட்ச் ஆகும். ஆனா உங்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு 60% பேசும். உங்க ஜாதகம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ராசியை தாண்டி எதுவுமே தெரியல. லக்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, லக்னாதிபதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் தான் உங்களை இயக்குது. இதுபடிதான் உங்க வாழ்க்கை அமையுது. ஜாதகத்திலேயோ இல்ல கேலண்டர்ல போட்டிருக்க ராசி பலனையோ வச்சு பார்த்துட்டு இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. சில பேர் வந்து ராசி பலன், ராசியை தாண்டி எதுவுமே தெரியல அப்படிங்கறனால ராசி பலன் தப்பா சொல்லிட்டாங்களா, ராசி பலன் ஒண்ணு சொல்றாங்க எனக்கு ஒண்ணு நடக்குதா, அப்ப ஜோதிடமே பொய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறீங்க. ஓகேவா, சோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க லக்னத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ராசி பலன் பாருங்க, ராசி பலன் வீடியோஸ் பாருங்க. என் வீடியோல எந்த ராசி பலன் வீடியோவா இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு டைம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ராசி பலன் வீடியோஸ் பாருங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு எனக்கு. தமிழ்ல பேசாதீங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசாதீங்க, தமிழ்ல பேசுங்கன்ட்டு. ஓகேவா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆந்திரா, கேரளா மாதிரியான ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இருந்து வர்றாங்க. சரியா, அவங்களுக்குலாம் வந்து இங்கிலீஷ் பேசுறது, கலந்து பேசுறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, நான் பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டேன். ரொம்ப இங்கிலீஷ் பேசல. இருந்தாலும் என்னோட தமிழ் ஓகே தானே, உங்களால கெட் பண்ணிக்க முடியுது இல்லையா? சுத்த தமிழ்லாம் பேச சொல்லாதீங்க, சத்தியமா வராது. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் வராது. ஓகேவா, சோ இப்ப கரெக்டா பேசுறேன்னு நினைக்கிறேன். இதே கண்டினியூ பண்ணிக்கலாம். ராசி பலன் வீடியோ எவ்ரி மந்த் கண்டிப்பா வரும். அப்பார்ட் ஃப்ரம் ராசி, உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. நான் அகெயின் அதை தான் சொல்லுவேன். ஓகேவா, நான் எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்துச்சு ராசி பலன் வீடியோ மேக் பண்றதுல. ஆனா அது பண்ணா மட்டும் தான் வந்து நீங்க வந்து சேனலே பாக்குறீங்க. எனக்கு அதுல ரொம்ப ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு அதுதான் தெரியும். ராசியை தவிர வேற எதுவும் மக்களுக்கு தெரியாது மேக்சிமம். ஓகேவா, எனக்குமே அப் டு சம் பாயிண்ட் வரைக்கும் என்னோட ராசி மட்டும் தான் தெரியும். ஐ மீன் அந்த அஸ்ட்ராலஜிக்குள்ள நான் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா, ஸோ ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ராசி பலன் வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுடைய லக்னம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸை கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன் எல்லாருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நான் கிரியேட் பண்ணதுக்கான இன்டென்ஷன் நிறையா ஃபேக்ட்ஸை சொல்லணும். அஸ்ட்ராலஜி பற்றின நிறையா ஃபேக்ட்ஸை மக்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதான் என்னோட இன்டென்ஷன். என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ராசி பலன் வீடியோஸ் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி சம்மந்தமான சில விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சில வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்லியிருப்பேன். ஆன்மீகம் சம்மந்தமா அப்படி கொண்டு போகாம இது வேற மாதிரியான ஒரு வேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.